சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா செல்லடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது மாசிமகன் யூடியூப் சேனல். தொகுத்து வழங்குபவர் சேவை செல்வம் டாக்டர் சுபசிவ பெருமாள் யாதவ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து பாருங்கள். தினமும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். வரலாற்றில் யாதவர்கள் யார்? இன்னும் முறையா 1ஆம் பாகத்திலிருந்து ஆரம்பிக்கல. முறைப்படி ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் மற்ற விட்டு 3ஆம் பாகத்தை ஏன் எடுக்கிறேன்னு சொன்னா, எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓடினான், எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓடினான். அந்த தலைப்புல தான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் பேச போறேன். அதாவது நம்மளேந்து பிரிந்தவர்கள் என்னென்ன ஜாதிங்கிறத, அது நம்ம ஆதி முதல் குடி யாரும் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த ஆதி முதல் குடியிலிருந்து பிரிந்தவர்கள் யார் யாருங்கிறத உங்களுக்கு முன்னாடி தெரிவிக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதை நான் சொல்லல, வரலாற்றில். அதாவது முதல்ல நம்மளிருந்து பிரிந்தவர்கள் வேளாளர்கள் நம்மளிருந்து தான் பிரிஞ்சிருக்காங்க, வன்னியர்கள் நம்மளிருந்து தான் பிரிஞ்சிருக்காங்க, கொங்கு கவுண்டர்கள் நம்மளிருந்து தான் பிரிஞ்சிருக்காங்க, கம்மவார் நாயுடுகள் நம்மளிருந்து தான் பிரிஞ்சிருக்காங்க, பலிதா நாயுடுகள் நம்மளிருந்து தான் பிரிஞ்சிருக்காங்க, கல்லர்கள் நம்மளாம் நீங்க என்ன நினைப்பியா, கல்லர்கள் நினைக்கும் போது அது முழுக்க முழுக்க நமக்கு கல்லர்கள் இனம் நினைச்சிருக்கு. நம்மளே தான் பிரிஞ்சிருக்காங்க. அதுக்கான காரணங்கள் பின்னாடி. படையர்கள் நம்மளே தான் பிரிஞ்சிருக்காங்க, சாம்பல் படையர்கள் நம்மளே தான் பிரிஞ்சிருக்காங்க. நம்மள கூட சாம்பார் இடையில அப்படிங்கிற ஒரு பிரிவு உண்டு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வேளாளர்களே ஆதியில் கிருஷ்ணன், நம்ம கிருஷ்ணன் கங்கை நதிக்கரையிலிருந்து துவாரகைக்கு அழைத்து சென்று பிறகு அங்கிருந்து மேலும் தெற்கே அனுப்பி வைத்தார் என்பது இதிகாச வரலாறு. அதாவது வேளாளர்கள் இங்கிருந்து துவாரகைக்கு அழைச்சி போயிட்டு அங்கிருந்து மறுபடியும் இங்க அனுப்பிச்சிருக்கார். இது இதிகாசங்கள் உள்ள வரலாறு. உங்களுக்கு இதிகாசம் தெரியும், புராணம் இதிகாசங்கள் தான் நமக்கு முதல் ஆதி வரலாறுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். மேலும் இவர்கள் கிருஷ்ணனின் சகோதரரான பலராமனின் வம்சவழியினர் சொல்றாரு. கிருஷ்ணனின் வம்சவழியினரான பலராமனின் வம்சாவழியினர் என்று சொல்றார் என சொல்லப்படுவதுண்டு. பலராமனின் ஆயுதம் கலப்பை எல்லாருக்கும் தெரியும். இவர் வடிவந்த வேளாளர்கள் தங்கள் தொழிலுக்கு கலப்பை ஆயுதத்தை பயன்படுத்துகிறார்கள். இவர்கள் பெரும்பாலும் வைணவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணனின் உறவுக்காரர்களான வேதியர்கள் என்ற வார்த்தையை வேளாளர்கள் என தெரிந்துவிட்டு, இப்ப நம்ம ஸ்ரீ வெங்கடேசன் எழுத ஒரு வேலை பார்த்துருப்பியா, அதுல நிறைய வேதியர்கள் சொல்றார். ஒரு இடத்துல கூட நம்மளை யாரும் குறிப்பிட மாட்டார். அதாவது வேதியர்கள் என்ற வார்த்தையே வேளாளர்கள் என தெரிந்து விட்டது என ஒரு சில சரித்திர ஆசிரியர்கள் கூறுகின்றனர். வன்னியர்கள்
தமிழகத்தில் மிக பெரும்பான்மையான மக்களை கொண்ட சமுதாயம் வன்னிய சமுதாயம். இவர்களும் யாதவர்களை போன்றே பிற்பட்ட சமுதாயத்தில் இவர்கள் பிற்பட்ட சமுதாயத்தினர். இவர்கள் யாதவர்களின் ஒரு பிரிவினரி என வரலாற்று பேராய்வாளர் நீலகண்ட சாஸ்திரி, அது புரிஞ்சவங்களுக்கு தான் புரியும், இளைஞர்களுக்கு புரியுமா புரியதான் தெரியாது. ரொம்ப படித்தவங்களுக்கு தான், வரலாறு படித்தவங்களுக்கு தான் தெரியும். நீலகண்ட சாஸ்திரியார் வந்து பெரிய வரலாற்று பேரறிஞர். கூறுகின்றார், புராதன ஆதாரங்கள் வன்னியர் என்ற சமுதாயம் தனியாக இருக்கிறார ஆதாரம் எதுவும் இல்லை. வன்னியர் சமுதாயம் நம்மளிருந்து பிரிந்தது தவிர அதுக்குன்னு வேற எந்த விதமான ஆதாரம் தனி இனம் அப்படிங்கிற ஆதாரம் கிடையாது. அது ஐயா ராமதாஸ் வந்து நாங்கள் அந்த சமூக நீதி மாநாடு நடத்திட்டு இருக்கும்போது எல்லா இடத்துலையும் சொல்றாரு, யாதவர்கள் வந்து எங்களுடைய மைத்தனர் முறை, அவங்க கிருஷ்ண வம்சம், நாங்கள் வந்து அர்ஜுன வம்சம் அப்படின்னு சொல்றாரு. அது இங்க உண்மையான புலனாகிறது. ஐயா இங்க பாருங்க, இந்த விரல் தெரியா, இங்க பார்த்து பேசுங்க. அங்க பார்த்தா கொஞ்சம் சாப்பிடணும், இங்க பார்த்தா இங்க பார்க்கும்போது இங்க பாருங்க. புராண ஆதாரங்கள் வன்னியர் என்ற சமுதாயம் தனியாக இருந்ததாக ஆதாரம் எதுவும் இல்லை என தெளிவுபடுத்துகின்றனர். யாரு? நீலகண்ட சாஸ்திரி ஆராய்ச்சியில இதை தெளிவுபடுத்துகிறார். இவர்களின் பூர்வீகங்களை பற்றி ஆராயும் பொழுது யாதவர்களின் பூர்வீகங்களே இவருடைய பூர்வீகங்களை பற்றி ஆராயும் போது யாருடைய பூர்வீகங்களை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க கிடைக்கின்றன. ஒரு முனிவரின் ஓமகுண்டத்திலிருந்து யாதவர்களும் தோன்றினார்கள், மன்னியர்களும் தோன்றினார்கள். ஒரு முனிவரின் யாககுண்டத்திலிருந்து யாதவர்களும் தோன்றினார்கள், மன்னியர்களும் தோன்றினார்கள். இவ்வாறு என்று புராண கதைகளும் இதிகாசங்களும் கூறுகின்றன. மேலும் இந்த சரித்திர ஆதாரங்களும் இதற்கான சரித்திர ஆதாரங்களும் கிடைத்துள்ளன. அசோகர் கல்வெட்டில் விந்திய மலைக்கு தெற்கே புலிந்தர் என்ற இடையர்கள் வாழ்ந்தனர். புலிந்தர்கள் நல்லா புரிஞ்சுங்க, வாழ்ந்தனர். இவர்கள் எதுவின் வழிவந்த புருக்கள் என்ற யாதவ வம்சாவளியினர். இந்த புலிந்தர் என்ற சொல்லே காலப்போக்கில் புலிஞ்சர் பள்ளிகள் பன்னியர் வந்து பள்ளிகள்னு சொல்லுவாங்க. நம்ம இருப்போம் பள்ளிகள் தான் பள்ளின்னு சொல்றாங்க அப்படின்னு நம்ம இல்லை. அவங்க முழுக்க யாதவ இனத்தை நம்முடைய இனத்தை ஒட்டியவர்கள் என்று சொல்லி காலப்போக்கில் புலிஞ்சர்கள் பள்ளிகள் என மாறி இருக்கின்றது என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள். நிறைய நிறைய ஆராய்ச்சியாளர்கள் நிறைய பேர் சொல்றாங்க. இந்த ஆராய்ச்சி ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் உள்ளது. தெரியும், அதெல்லாம் கட் பண்ணிடுங்க, வராது. மாவட்டங்களில் தான் தமிழகத்தின் வடக்கு மாவட்டங்களில் தான் வன்னியர்கள் அதிகமாக இருக்கின்றனர். இடையர்கள் நல்லினத்தாயர், கோட்டினத்தாயர், புள்ளினத்தாயர், இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நல்லினத்தாயர் யாரு, கோட்டினத்தாயர் யாரு, புள்ளினத்தாயர்னா யாரு? ஆடு மேய்க்கிறவங்கலாம் அந்த மாதிரிலாம் வந்து புள்ளினத்தாயர் என 3 வகை உண்டு. இதில் புள்ளினத்தாயர் என்பவர்கள் ஆடுகளை வைத்துக் கொண்டு திருவேங்கட மலையிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் வாழ்ந்து வந்த இடையர்களே
அந்த பகுதியில் வாழ்ந்த இடையர்களை இவர்களை குறும்பர்கள் என்று சொல்வது உண்டு. புள்ளினத்தாய தொகையில் அதிகமானவர், புள்ளினத்தார் தொகையில் அதிகமானவர். புள்ளினத்தாயர் என்பது புள்ளினம் இந்த சுருக்கி புள்ளி பள்ளி என ஆயிற்று. பன்னீர்களுக்கு வந்து எப்படி எப்படி பேர் மாறிச்சுங்கிறது வரும் என்று ஆயிற்று என ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். பள்ளி என்றால் மாற்று துவங்களையும் பள்ளிகள் அங்கு வாழ்ந்த இடையர்களையும் குறிக்கும் என்று பழக்காடு மாவட்டத்தில் பள்ளிகள் என்ன சொல்லுவாங்க, பள்ளிகள் தான் சொல்லுவாங்க. ஆனா அந்த பள்ளிகள் வந்து என்ன தொழில் செஞ்சாங்கன்னா நம் என்ன சொல்றாங்க, அங்கு வாழ்ந்த இடையர்களையும் அந்த பகுதியில் வாழ்ந்த இடையர்களையும் பள்ளின்னு சொல்லுவாங்க. அவங்களும் ஆடு மாடுகள் தான் மேய்ச்சி எடுப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் என்ன சொல்லுவாங்க கேட்டா, மாட்டை காட்டுறத பார்க்குறோம், மாட்டை மேய்க்கிறது இங்கே பாருங்க. இந்த மாட்டு சொல்லுவாங்கல்ல, சாயந்தரம் அந்த மாடுகளை அடைக்கும் போது அதை பாதுகாக்கிற வேலையை பிற்காலத்தில் வண்டிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் கழுதில் அவங்களுக்கு நினைச்ச பேர் என்னன்னா பள்ளிகள் எல்லாம் சொல்லுவாங்க. பள்ளிகள்னா பல பேர் என்ன சொல்லுவாங்க, பள்ளிகளிலிருந்து மாறுறது பள்ளிகள் போல் எனக்கு அல்ல, அது தவறு. பள்ளிகள் நம்ம இடத்தை சேர்ந்தவங்க தான், நம்ம டைம் தான் பிரிஞ்சிருக்காங்க, அது பின்னாடி இருக்காங்க. இந்த புள்ளினத்தாயர்கள் தான் பல்லவ பேரரசை ஏற்படுத்தினார்கள். ரொம்ப நல்லா கவனிங்க, இந்த புள்ளினத்தாயர்கள் தான் பல்லவ பேரரசை உருவாக்கினார்கள்னு ரொம்ப அடுத்த திட்டமா சொல்றாங்க. ஏற்படுத்தியவர்கள் வன்னியர்களும் தங்களை பல்லவ பரம்பரையினர் என கூறுகின்றனர். யாதவர்களும் இதே போன்று கூறுகின்றனர். இப்ப நம்மகிட்ட அந்த இது உங்களுக்கு தெரியும், எல்லாரும் படிச்சவங்கலாம் தெரியும். அவங்க சொல்லுவாங்க, நாங்க பல்லவ வம்சத்தை சொல்லுவோம், மாமல்லபுரத்துலாம் கட்டினது பல்லவ மன்னன் தான். அவங்க அப்படி சொல்லுவாங்க. இல்ல யாதவர்கள்லாம் கட்டினது நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனா ரெண்டுமே ஒன்னாதான் இருந்து கட்டியிருக்காங்க. இப்போ 12 நிமிஷம் இருக்கு, இன்னும் 2 மினிட்ஸ் எடுத்துங்க. அதுக்குள்ள இந்த பாட்டை முடிச்சிடும், அடுத்த வீடியோ போயிடலாம். முடிக்க மாட்டேன், அடுத்த தடவை பார்ப்போம். இன்னும் 2 நிமிஷம் பேசுங்க. மேலும் பழக்க வழக்கங்கள் பெரும்பாலும் 2 சமுதாயத்திலும் ஒரே மாதிரியாத்தான். பழக்க வழக்கங்கள் வந்து 2 சமுதாயத்திலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கொங்கு நாடும் கொங்கு கவுண்டர்களும் கோயம்புத்தூர், தர்மபுரி, சேலம் இன்றைய கேரளத்தின் ஒரு பகுதியே கொங்கு நாடு எனப்படுவது. இப்பகுதியின் அதிகமாக அளவில் வாழ்கின்ற மக்கள் கொங்கு வேளாளர் எனப்படும் கொங்கு கவுண்டர்கள். இவர்களை கொங்கு இடையர்கள் என்று சொல்வதும் உண்டு. அது ஐயா கோயம்புத்தூர்ல வாழ்ந்த ஐயா நம்முடைய முத்துச்சாமி, அது எனக்கு சரியா வரல, நான் கரெக்டா சொல்றேன். ஒரு முத்துச்சாமி நினைக்கிறேன், அதை மறுபடியும் கொண்டு வரேன். இருக்கு உண்டு, கொங்கு இடையர்கள் என்று சொல்வதும் உண்டு. இப்பகுதியை இடையர்களை மன்னர்களே ஆட்சி புரிந்திருக்கிறார்கள். இப்பகுதியில் வரலாற்றை பார்ப்போம். அடுத்த பகுதியில் இன்னும் விரிவாக சந்திப்போம்.